ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பால் பணியாரம் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் பால் பணியாரத்துக்கு 1 கப் பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன். அதே அளவுக்கு 1 கப் உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த பச்சரிசியும் உளுந்தையும் நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இது நம்ம ஒரு மணி நேரம் ஊற வச்சா போதும். இப்போ நான் ஊற வச்சுக்கிறேன். கரெக்டாக 1 மணி நேரம் கழித்து நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தேங்காவை மிக்ஸி நல்லா அரைச்சி தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் எடுக்கிறது தேங்காவை நான் சில்லு போட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன். இங்கே ஏலக்காய் பொடி இருந்தால் ஏலக்காய் பொடி நம்ம தேங்காய் பால் எடுத்ததுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். என்கிட்ட ஏலக்காய் பொடி இப்போ இல்லை, ஏலக்காய் தான் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா நான் தேங்காய் அரைக்கும் போதே ஒரு ஏலக்காவும் சேர்த்து அரைச்சிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் தேங்காய் பால் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் திரும்பவும் தண்ணி ஊற்றி நம்ம 2வது முறையாக திரும்ப அரைச்சி எடுத்துக்கலாம். அது 2வது தேங்காய் பால் 2 பால் எடுத்துக்கலாம். அதில் இப்போ நம்மளோட பால் பணியாரத்துக்கு நான் தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு சீனி எடுத்திருக்கேன். உங்களுக்கு இனிப்பு கூட குறைய எவ்வளோ வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. இதையும் ஒன்றா போட்டு நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பச்சரிசி உளுந்தும் கரெக்டாக 1 மணி நேரம் ஊறிடுச்சு. இதை நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கிறேன். நான் வடை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துருக்கேன். ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க. வடை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. மாவு அரைச்சி எடுத்ததும் மறக்காமல் சமையல் சோடா இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப ரஃப்பாக இருக்கும். நீங்கள் போடும்போது சாஃப்டாகவே இருக்காது. நமக்கு உளுந்தும் அரிசியும் ஒரே அளவுக்கு எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதனால் உங்களுக்கு ரஃப்பாக ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி சோடா உப்பு சமையல் சோடா உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். நான் எல்லாத்தையும் நான் பொரித்து எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நல்லா பொரிச்சு எடுத்ததை தேங்காய் பாலை சேர்த்துக்கிறேன். இது கொஞ்ச நேரம் ஊறணும். ஊறினா தான் அந்த தேங்காய் பால் நல்லா இல்லை நல்லா இது கொஞ்ச நேரம் ஊறணும். அப்போ தான் தேங்காய் பால் நல்லா இந்த பால்ஸ்குள்ளே இறங்கி நல்லா சாஃப்டாகும். சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். இது நல்லா ஊறினதுக்கப்புறம் சாப்பிடுங்க. இப்போ நம்மளோட தேங்காய் பால் பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாரையும் அடுத்த ஒரு நல்ல ரெசிபி சந்திக்கிறேன். அது வரைக்கும்